எல்லா உறுப்புகளுக்கும் தேவையானது ரத்தம். இரத்த ஓட்டம் குறைஞ்சாலும் தப்பு, இரத்த ஓட்டம் நின்னாலும் தப்பு. அப்போது ரத்தம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அதில் உள்ள உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த ரத்தம்ங்கிறது மிக அவசியமானதாக இருக்குது. கண் தானம் செய்கிறாங்க, உறுப்புகள் தானம் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் இரத்த தானம் அப்படிங்கிறது. இரத்த தானம்ங்கிறது இரத்தத்தை ஒரு உறுப்பாகவே பார்க்கலாம். அதுவும் ஒரு உறுப்பு தானமாக எடுத்துக்கணும். ஒரு ஆர்கன் டொனேஷன் மாதிரி தான் ரத்தம் கொடுக்கறது. பொதுவாகவே நம்மக்கிட்ட நமக்கு தேவையானது போக மிச்சம் இருந்தால் தான் அது மற்றவங்களுக்கு கொடுப்போம். பட் ரத்தம் அப்படி இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்குறோம் உங்களுக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வளவு நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவு நம்ம உடல் அதை உற்பத்தி ஆக்கிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நிறைய பேர் இரத்த தானம் கொடுக்கறத ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம கொடுக்குறோம், அதனால் இன்னொருத்தர் உயிர் பிழைக்கிறார் அப்படிங்கும் பொழுது நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எவ்வளவு இருக்குது, எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம், நம்ம கொடுத்தது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிக்கும், நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது. எவ்வளோ கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம்ங்கிறதா இன்னொரு தடவை பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம blood volume, the amount of blood, the quantity of blood in our body. As I said, it is a fluid. Blood is a fluid. It belongs to a tissue, connective tissue. Usually connective tissue எல்லாம் லிக்விடாக இருக்காது. பட் திஸ் இஸ் a liquid connective tissue. கனெக்டிவ் அப்படின்னாலே உங்களுக்கு புரியும், எதையோ ஒன்று கனெக்ட் பண்ணுறது தான் கனெக்டிவ். ஒரு பைண்டிங், ரெண்டு தனித்தனியாக இருக்கிற விஷயங்களை நடுவில் இருந்து ஒன்றா சேர்த்து வைக்கிறது தான் பைண்டிங், கனெக்டிங் பெறுது. அப்படிப்பட்ட ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவை சேர்ந்தது தான் இந்த பிளட். என்ன சொல்லப்போனால், இது எல்லா உறுப்புகளையும் கனெக்ட் பண்ணுது. எப்படி? ஒரு உறுப்புலேருந்து இன்னொரு உறுப்புக்கு போய்கிட்டே இருக்குது. ஹார்ட்டுங்கிற ஒரு பம்பு எல்லா உறுப்புகளுக்கும் supplies, pumps. The blood is pumped to every organ by the heart. So in one way it is connecting every organ. So அதில் connective tissue சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. blood is a fluid. உடலில் blood மட்டும்தான் fluid இருக்கா, எவ்வளவு நம்ம பாடியில் fluid இருக்குது அப்படிங்கிறத ஒரு சாதாரணமாக தெரிஞ்சுக்கலாம். blood மாதிரி வேறு என்னென்ன fluid இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாடியில் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் 70% ஆஃப் த பாடி வெயிட் ஃப்ளூயிட்னால் ஆனது தான். அப்போ 70% ஃப்ளூயிட் எந்த வகையில் நம்ம உடம்புல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறத 2 கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. செல் அப்படிங்கிறது தான் ஒரு யூனிட். யூனிட்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கன், ஒரு லிவர்னு எடுத்துக்கலாம். அந்த லிவர் டிஷ்யூ அப்படிங்கிற ஒரு டிஷ்யூனால் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த டிஷ்யூங்கிறது என்னென்னா, நிறைய செல்லெல்லாம் சேர்ந்து தான் ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது. அப்போ செல்லு தான் அதனுடைய பேசிக் யூனிட். அந்த லிவருடைய செல்லை ஹெப்படோசைட்டுங்கிறோம். இதே இது கிட்னியாக இருந்ததா நெஃப்ரான் அப்படிங்கிறோம். இதே பிரெயினாக இருந்ததுன்னா நியூரான் அப்படிங்கிறதும். ஸோ நெஃப்ரான், நியூரான், ஹெப்படோசைட் இதெல்லாம் யூனிட் செல். நிறைய ஹெப்படோசைட்ஸ் சேர்ந்து தான் ஒரு லிவர் உண்டாகுது. நிறைய நெஃப்ரான் சேர்ந்து தான் ஒரு கிட்னி உண்டாகுது. நிறைய நியூரான் சேர்ந்து தான் ஒரு பிரெயின் உண்டாகுது. ஸோ ஒவ்வொரு செல்லு தான் அடிப்படையான ஒரு விஷயம். அந்த அடிப்படையான விஷயம் செல்லுங்கிறது என்ன? ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி. அப்போ இந்த செல்லுக்குள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அந்த ஃப்ளூயிடை நம்ம என்ன சொல்கிறோம்? intracellular fluid, ICF. So intracellular fluid inside the cells. Extracellular, that means செல்லுக்கு வெளியில் இருக்கிறது, அதை நம்ம என்ன சொல்கிறோம்? extracellular fluid. அந்த extracellular fluidனா என்ன? outside the cells. ECF. So ICF and ECF. ICF is intracellular fluid. ECF extracellular fluid. செல்லுக்கு வெளியில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா செல்லுலர்.
அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரெண்டாக பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம்னா, 2 செல்லுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிடை நம்ம என்ன சொல்கிறோம்? இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். இன்டர்ஸ்டிஷியல் அதாவது இன்டர் செல்லுலார், 2 செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடை இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். அந்த ஸ்பேஸுக்கே பேர் இன்டர்ஸ்டிஷியம் அப்படின்னு பேர். அந்த ஃப்ளூயிட் அந்த இடத்துல இருக்கிறது இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். ஸோ இது ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் இன்னொரு பார்ட் என்ன வருது அப்படின்னா பிளட். பிளட்டுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். செல்லுக்கு உள்ளே இல்லை, ஆனால் செல்லுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறது இந்த பிளட்டு தான். ஸோ ஒரு பிளட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இசிஎஃப் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு. அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து பிளட் வெசலுக்குள்ளே இருக்குது, அதை இன்ட்ராவாஸ்குலர், அதை தான் பிளட்டுங்கிறோம். பிளட் வெசலுக்கு வெளியில் இருக்கிறத எக்ஸ்ட்ரா வாஸ்குலருங்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் தான் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். ஸோ இப்படித்தான் நம்ம பாடி ஃப்ளூயிட் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ வாட் இஸ் அ பிளட் வால்யூம்? Blood volume is the amount of blood that is circulating inside the circulatory system and stored in certain organs like spleen. ஸோ நம்ம உடம்புல ஹோல் பாடியில் இரத்த குழாயில் சுற்றிட்டு இருக்கிறது. The amount of blood it is circulating inside the circulatory system. அது மட்டும் இல்லாமல் சில ஆர்கனில் ஸ்டோர் ஆகிருக்கும் கொஞ்சம் blood. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீனில் பிளட்டு எப்பவுமே கொஞ்சம் ஸ்டோர் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா தட் இஸ் வாட் இஸ் கால்ட் பிளட் வால்யூம். ஸோ திஸ் இஸ் அ டோட்டல் பிளட் இன் த பாடி. ஓகே, ஸோ வாட் இஸ் அ குவான்டிட்டி? எவ்வளவு இருக்குது நம்ம உடம்புல? நார்மலி இன் அ பர்சன் the blood volume is around 5 liters. 5 liters அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு வால்யூம். ஒரு பர்சனை நம்ம வந்து ஒரு 70 kg இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒரு 5 லிட்டர் பிளட் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்படி தான் கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் அடுத்த கொஸ்டின் என்ன வரும்? குழந்தைங்களுக்கும் 5 லிட்டர்ஸ் இருக்குமா? அது reasonable question. நிச்சயமா இல்லை. So for example, if you take at birth, the child will have only 0.3 liters of less than 1 liter தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 years பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 liters கேர்ள்ஸுக்கு இருக்கலாம், ஒரு more than 3 liters பாய்ஸுக்கு இருக்கலாம். நம்ம சொல்கிறது அடல்ட். ஒரு அடல்ட் அப்படிங்கிறது more than 14 years. So instead of telling like that, அந்த மாதிரி சொல்கிறது பதிலாக, suppose you take body weight 70 kg person, I said about 5 liters. அது அப்படியே பாடி வெயிட்டுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா you can say that if you calculate based on the body weight curve பண்ணோம்னா it is around 80 milliliters per kilogram body weight. அப்போ 70 kgக்கு calculate பண்ணால் around 5 to 6 liters வரும். This is only for males. Female women will have less, கொஞ்சம் கம்மியாக இருக்கும் women, because periods, menstrual loss every month, periodsல they are losing blood. So அவங்களுடைய blood volume கொஞ்சம் கம்மியாக இருக்கும், around 4.5 liters இருக்கும் for an adult woman. So totally 7% of the body weight. So ஒரு whole blood body weight ஓட கம்பேர் பண்ணால் 70 kilogram இருக்கிற ஒரு person will have 5 liters of blood. That means this 5 liters is nothing but 7% of the 7 to 8% of the total body weight. ஒரு மனுஷனுக்கு 70 கிலோ இருக்காருன்னா அதில் 7லேருந்து 8% வெயிட் எதனால் இருக்குன்னா இந்த blood 5 liters of bloodனால இருக்குன்னு அர்த்தம். is due to the blood 5 liters. Now blood volumes 5 liters அப்படின்னு சொல்கிறோம். இந்த வால்யூம் எல்லாம் என்னென்ன இருக்குது?
blood is a fluid of course. ஃப்ளூயிடாக இருந்தாலும் வெறும் ஃப்ளூயிட் இல்லை, அதில் நிறைய விஷயங்கள் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. சில விஷயங்கள் டிசால்வ் கரைஞ்சிருக்கு, சில விஷயங்கள் மிதந்துக்கிட்டு போகுது. வாட் ஆர் தே? ஸோ யூ கால் இட் as a components of blood. One is the fluid part. அந்த fluid part அந்த bloodல இருக்கிறதுக்கு பேர் I told plasmaன்னு சொன்னேன். இதுதான் அந்த fluid part. இது ஒரு part. அடுத்தது cells இருக்கு. They are circulating red blood cells, RBCs or erythrocytes, white blood cells otherwise called the leukocytes இதெல்லாம் இருக்கு, ப்ளஸ் platelets இது இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்துருக்கு. அதோடு சேர்ந்து பிளாஸ்மாவில் நிறைய கரைஞ்சிருக்கு, டிசால்வ்டு இன் தட். ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கலந்துருக்கு. அந்த ப்ரோட்டீன்ஸை நம்ம பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு 5 லிட்டர் ஆஃப் பிளட்டில் என்னென்னலாம் இருக்குது? பிளாஸ்மாங்கிற ஒரு ஃப்ளூயிட் பார்ட் இருக்குது, செல்லுலர் பார்ட்ஸ் செல்ஸ் நிறையா இருக்குது, ஆர்பிசிஸ், டபிள்யூபிசிஸ், பிளேட்லெட்ஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் டிசால்வ்டு பார்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே யூ கால் இட் பிளாஸ்மா ப்ரோட். அதெல்லாம் என்னென்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். we will see later about that. So I told men will have 5 liters of blood, women will have a bit less, around 4.5. But ஒரு during pregnancy ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது you will have more blood to supply the child, fetus. ஸோ blood volume அப்படிங்கிறது நமக்கு இவ்வளவு இருக்கணும், குறையவும் கூடாது, அதிகமாகவும் கூடாது. இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் blood வால்யூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவ்வளோ வால்யூம் தான் இருக்கணுங்கிறது இம்பார்ட்டண்ட். வாய்? அப்போ தான் தி ஆர்கன்ஸ் வில் ஃபங்க்ஷன் நார்மலி. எவ்ரி ஆர்கன் நீட்ஸ் blood. ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி கொடுத்தா தான் அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் எவ்வளவு பிளட்டு தேவையோ அது ரீச் ஆகும். அப்போது ஹார்ட் பம்ப் பண்ணி பிளட்டை ஒரு ஆர்கனுக்கு அனுப்புது. அதில் ஆர்கனுக்கு போய் சேர்கிற பிளட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது நம்ம டோட்டலாக 5 லிட்டர் இருந்தால் அதில் ஒரு பார்ட் ஆஃப் திஸ் 5 liters will go to each organ. ஸோ ஒவ்வொரு உறுப்புக்கும் இவ்வளோ பிளட்டு போகணும் அப்படின்னா இவ்வளோ பிளட் வால்யூம் இருந்தால் தான் ஒவ்வொரு உறுப்புக்கும் அதுக்கு தேவையான பிளட்டு கிடைக்கும். அப்போ தான் அந்த ஆர்கன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். This pressure which is required by each organ is called perfusion pressure. Blood pressure depends mainly on the blood volume. If the volume of blood is less, blood pressure will be less. If the blood pressure is less, organs will not get enough blood. ஸோ பிளட்டு நிறைய இவ்வளோ இருந்தால் தான் பிளட் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கும். அந்த பிளட் ப்ரெஷர் கரெக்டாக இருந்தால் தான் ஒவ்வொரு உறுப்புக்கும் அதுக்கு தேவையான பிளட்டு போய் சேரும். ஸோ பிளட் வால்யூம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, பிளட் வால்யூம் இவ்வளோ தான் இருக்குமா? ஏறவே ஏறாது, இறங்கவே இறங்காதா அப்படின்னா இறங்கலாம், ஏறலாம். இதை எப்படி பிரித்து பார்க்கலாம்? ஃபிசியலாஜிக்கல் இன்க்ரீஸ், பெத்தலாஜிக்கல் இன்க்ரீஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபிசியலாஜிக்கல் இன்க்ரீஸ், பெத்தலாஜிக்கல் இன்க்ரீஸ் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபிசியலாஜிக்கல் இன்க்ரீஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அப்போது உங்களுடைய பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. when you do exercise, the pulse rate, the heart rate increases. அது ஒரு டிசீஸ்னு எடுத்துக்க முடியாது, அது ஒரு வியாதி கிடையாது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதை நிறுத்தினோம்னா தி பல்ஸ் ரேட் வில் கம் டவுன், நார்மலுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஏறி இறங்குறது தான் யூ கால் இட் ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச். அது ஒரு டிசீஸ்னால் கிடையாது. அதே இது ஹார்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து அதனால் ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அந்த தைராய்டு அதிகமாக வேலை செஞ்சதுன்னா ஹார்ட் ரேட் அதிகமாகும். அப்போ ஒரு டிசீஸ்னால் ஒரு ஹார்ட் ரேட் அதிகமாகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் a pathological change. ஸோ பெத்தாலஜினா ஒரு டிசீஸ். அப்நார்மலாக இருக்கிறது தான் பெத்தாலஜி. நார்மலாக இருந்தால் அது ஃபிசியாலஜி. நார்மலாக சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச். ஒரு டிசீஸ்னால் சேஞ்ச் ஆச்சுன்னா அது பெத்தலாஜிக்கல் சேஞ்ச். ஸோ இப்போது டிசீஸ்லாம் இல்லை,
ஆனால் ஒரு blood வால்யூம் ஏறி இறங்குதுன்னா அது physiological change. அப்படி பார்த்தா what are the reasons when do you get a physiological change? எப்போ physiological changes இருக்கலாம்? One, that means male அப்படின்னா they will have more blood volume than female. That is normal. Temperature, for example, ஒரு cold இருந்ததுன்னா blood volume கொஞ்சம் கம்மியாகும். அடுத்தது body weight. Usually I told the 7% of this weight is blood. So blood weight அதிகமாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். That is one. அடுத்தது body surface area. ஒரு obese personக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம். அடுத்தது pregnancy. During pregnancy I told 20 to 30% of blood, even 50% of blood may increase. அது எதுக்குன்னா to supply the child. அதே மாதிரி when you do exercise the blood volume may increase. Then position, you call it posture. படுத்திருக்கிறோம், நிற்கிறோம், உட்காந்துருக்கோம். நிற்கும் போது என்ன ஆகும்? most of the blood will go down, will be there in the legs. So naturally கொஞ்சம் கம்மியாக வரலாம். These are all not diseases. Okay. One. Second, when the oxygen level in the atmosphere, நம்ம சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியரில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தால் blood volume இன்க்ரீஸ் ஆகும். எப்போ ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம், ஒரு மலைக்கு போனோம், then you will have that. ஸோ அந்த சமயத்தில் இன்க்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் எமோஷன்ஸ், ஒரு கோவப்படுறோம், ஒரு யோசிக்கிறோம், ஒரு டென்ஷன் ஆகிறோம், அந்த சமயத்தில் blood volume will get increase. இதெல்லாம் physiological change, நார்மலாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய. ஓகே, ஒரு டிசீஸ்னால் blood volume அதிகமாக சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று நான் சொன்னேன், பிளாஸ்மா இருக்குது, அப்புறம் செல்ஸ் இருக்குது. செல்ஸ் அதிகமாகுது அப்படின்னா blood volume அதிகமாகலாம். அந்த மாதிரி blood cells அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு நேம் இருக்குது. தட் இஸ் கால்டு பாலிசைத்தீமியா வீரான் பேர். இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். திட் இஸ் ஒன். செகண்ட், குஷிங் சிண்ட்ரோம், ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், இதை பற்றி அப்புறம் பேசலாம். தைரோடாக்சிகோசிஸ், தைராய்டு ப்ராப்ளம், இந்த கண்டிஷனில் எல்லாம் blood வால்யூம் அதிகமாக ஆகலாம். அதே சமயத்தில் ஒரு கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சரியானபடி யூரின் போகலை அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் எல்லாம் அக்குமுலேட் ஆகும். அந்த சமயத்துலேயும் blood வால்யூம் அதிகமாகலாம். அதே சமயத்தில் ஹார்ட் வரக்கூடிய பிளட்டை சரியாக பம்ப் பண்ணலை அப்படின்னா எல்லா பிளட்டும் அப்பவும் அதிகமாகலாம். ஸோ இதுக்கு பேர் கார்டியக் ஃபெயிலியர். கார்டியக்னா ஹார்ட்டு, ஃபெயிலியர்னால் அதனால் கரெக்டாக பம்ப் பண்ண முடியல, இட் ஃபெயில்ஸ் டு பம்ப் தி blood. ஸோ இட் இஸ் கால்டு ஹார்ட் ஃபெயிலியர் ஆர் கார்டியக் ஃபெயிலியர். இன்னொரு பேர் கன்ஜஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியர், சிசிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு வியாதியினால் blood வால்யூம் அதிகமாகுது. இதெல்லாம் பெத்தலாஜிக்கல் இன்க்ரீஸ். blood வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் இருக்குது. தட் இஸ் கால்ட் ஹைப்பர் ஒலிமியா. ஹைப்பர் மீன்ஸ் மோர், ஒலிமியாங்கிறது வால்யூம்லேருந்து வந்தது. ஸோ ஹைப்பர் ஒலிமியா. ஹைப்பர் ஒலிமியானா blood வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, தென் now we will see less blood. The blood volume is less than 5000 ml or 5 liters. So what are the conditions? One, blood loss. ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒரு எக்ஸசிவ் ப்ளீடிங்கோ இருந்ததுன்னா you get blood loss. அப்போது the blood volume will be reduced. Second thing, a shock. ஒரு சடனான ஒரு ஷாக்கிங் நியூஸ் கேட்குறோம், டக்குன்னு என்ன ஆகுது, ஒரு மயக்கம் வருது. At that time the blood volume will go down. Second, dehydration. எப்போ வாமிட்டிங், டயரியா இதெல்லாம் இருந்தது. இல்லை ஒரு பேர்ன்ஸ், தீக்காயம் பட்டவங்களுக்கு blood வால்யூம் கம்மியாயிடும். அண்ட் எக்ஸஸ் வாமிட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க, எக்ஸ்ட்ரா வாமிட் பண்ணாங்கன்னா தென் தே வில் கோ ஃபார் அ லெஸ் blood volume. Next is anemia.
In anemia, the number of RBCs, red blood cells, will be reduced. So I told plasmaவும் செல்ஸும் சேர்ந்து தான் blood volume. இங்கே cells கம்மியாகிறதுனால blood volume will be less. Then when the thyroid function is less, ஒரு thyroid சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலை, லெஸ்ஸாக ஃபங்க்ஷன் பண்ணது கம்மியானா, you call it hypothyroidism. அந்த hypothyroidismத்தில் will get decreased blood volume. So இதெல்லாம் வந்து blood volume கம்மியாகிறது. So when the volume of blood is less than 5000 ml or 5 liters, you call it hypovolemia. Hypo na less, volemia na volume. So less volume of blood க்கு hypovolemia அப்படினு பேர். Okay, now இந்த blood volume regulate பண்ணணும் இல்லையா? So you should maintain this blood volume. So which system is involved? எந்த system blood volume regulate பண்ணுது? ஒன்று வந்து I told, ஒன்று பிளாஸ்மா இருக்கணும், ரெண்டாவது செல்ஸ் இருக்கணும். ஓகே, மூணாவது பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா 90% of the plasma is only water. ஸோ வாட்டர் குறைஞ்சாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக பிளாஸ்மா குறையும். பிளாஸ்மா குறைஞ்சதுன்னா blood volume குறையும். அதே மாதிரி ரெட் blood cells, WBCs இதெல்லாம் குறைஞ்சாலுமே blood volume குறையாகும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது இது. வாட்டரை மெயின்டைன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிளாஸ்மா வால்யூம் இருக்கும். ஸோ வாட்டர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கிட்னி. ஸோ எப்போல்லாம் வாட்டர் கம்மியாகுதோ அப்போல்லாம் யூரின் ஃபார்மேஷனை கம்மி பண்ணி கிட்னி வாட்டரை ரீட்டைன் பண்ணணும். அப்படி ரீட்டைன் பண்ணும்போது blood வால்யூம் நார்மலுக்கு வந்துடும். அதே சமயத்தில் கிட்னியில் ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போல்லாம் பிளட்டில் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் குறையுதோ அந்த ரெட் பிளட் செல்ஸ் உண்டாக்குறதுக்கு உண்டு போய் போன் மேரோ ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரு ஹார்மோன் இருக்குது. அதுக்கு பேர் erythropoietin. So erythropoietin is a hormone produced by kidney. This hormone will stimulate the bone marrow or bones to produce more of RBCs. So RBCs அதிகமாகும்போது blood volume increase ஆகிக்கும். வாட்டரை ரீட்டைன் பண்ணும்போது பிளாஸ்மா வால்யூம் அதிகமாகிறதுனால blood volume கரெக்ட் ஆகிடும். ஸோ கிட்னி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் to maintain blood volume. Another hormone is involved. இன்னொரு ஹார்மோன் இருக்குது. This hormone is from the pituitary. That is called Anti-Diuretic Hormone, ADH. Anti means opposite. Diuresis means urine hormone. Anti-diuresisனா யூரின் போகிற அளவை கம்மி பண்ணுற ஒரு ஹார்மோன். யூரின் வெளியில் அதிகமாக போகாமல் இருந்ததுன்னா வாட்டர் உள்ளே இருக்கும். வாட்டர் உள்ளே இருந்ததுன்னா பிளாஸ்மா வால்யூம் அதிகமாகும். பிளாஸ்மா வால்யூம் அதிகமானால் பிளட் வால்யூம் அதிகமாகும். இப்படி கிட்னி நிறைய சமயத்தில் நிறைய வகையில் blood வால்யூமை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ கிட்னி இஸ் a very important organ to regulate the or to maintain the blood volume. So this is about blood volume. I know I have given you more information. நிறையவே சொல்லியிருக்கேன். But try to listen to this often. அடிக்கடி கேளுங்க. You will know. So finally, the final thing is our blood volume is around 5 liters in an adult who is 70 kgs of weight. Okay. If the blood volume is reduced, you call it hypovolemia. If the blood volume is more, you call it hypervolemia. If the blood volume increases or decreases in a normal person, you call it physiological variation. If the blood volume increases or decreases due to a disease, it is called pathological variation. So this is something about blood volume. In my next video, we will talk something about the components of blood. Okay? Till then, goodbye. Thank you.